ஒரு அமைதியான கிராமத்தில் ரவி, ராமு, சோமு என்ற 3 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெயில் கடுமையாக கொளுத்திய ஒரு நாளில் அவர்கள் ரவியின் பாட்டி வீட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பழங்கால தூசி படிந்த மரப்பெட்டியை கண்டுபிடித்தார்கள். ஆர்வமாக அதை திறந்தபோது அதற்குள் ஒரு பழைய வரைபடம் இருந்தது. அதை கவனமாக பார்த்த அவர்கள் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் ஒரு பழைய ஏரிக்குள் புதையல் இருக்கிறது என்ற குறிப்பு இருப்பதை அறிந்தார்கள். உடனே அவர்கள் மூவருக்கும் பெரும் உற்சாகம் வந்து அந்த புதையலை தேடிச் செல்ல முடிவு செய்தார்கள். கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் பயணத்தை தொடங்கினர். வழியில் முட்செடிகள் நிறைந்த பாதை அவர்களை தடுத்தது. ஆனால் மூவரும் சேர்ந்து யோசித்து குச்சிகளை பயன்படுத்தி பாதையை சுத்தம் செய்து முன்னேறினர். அதற்கு பிறகு ஒரு புதிரான அமைதியான குளம் அவர்களின் வழியை மறைத்தது. சிறிது யோசித்த பிறகு குளத்தின் மேலிருந்த கற்களை பயன்படுத்தி கவனமாக அதை தாண்டினர். பல தடைகளை தாண்டி இறுதியாக அவர்கள் வரைபடத்தில் காட்டப்பட்டிருந்த ஏரியை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய பழைய பாறையின் அருகே தோண்டி பார்த்தபோது ஒரு சிறிய பெட்டி கிடைத்தது. அதை திறந்ததும் அதற்குள் பொற்காசுகளும் விலை மதிப்புள்ள ஆபரணங்களும் பிரகாசித்தன. அந்த புதையலை கண்ட மகிழ்ச்சியில் அவர்கள் மூவரும் குதூகலமாகி அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். இந்த அனுபவம் அவர்களுக்கு ஒற்றுமையும் துணிவும் இருந்தால் எந்த சிரமத்தையும் கடந்து வெற்றியை அடைய முடியும் என்பதை உணர்த்தியது.